ஒரு வீட்டுல அம்மாவும் பையனும் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அம்மா அந்த மெழுகுவர்த்தி ஏத்த சொல்றாங்க. அவன் வத்து குச்சி கொளுத்துறான். அப்ப காத்துல அந்த வத்து குச்சி அமைஞ்சிருது. திரும்பவும் கொளுத்துறான். திரும்பவும் காத்துல அமைஞ்சிருது. இப்படி அவன் பண்ணிட்டே இருக்கும்பொழுது வத்தி பெட்டியில கடைசியா ஒரே ஒரு வத்து குச்சி மட்டும் தான் இருக்கு. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு இந்த வத்து குச்சியிலயாச்சும் இந்த மெழுகுவர்த்தி ஏத்திடுவியா அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு காத்து வீசாத டைம்ல அந்த மெழுகுவர்த்தியை ஏத்திடுறான். இதை பார்த்துட்டு அவன் சந்தோஷமா பாத்தியாமா நான் மெழுகுவர்த்தி ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சட்டுன்னு அந்த மெழுகுவர்த்தி அமையுது. இதை பார்த்து அவங்க அம்மா சிரிச்சுட்டு, டேய் கண்ணா, நம்மள நிறைய பேருக்கு கடைசி வத்துக்குச்சி ஏத்துறப்ப இருக்கிற கவனம் முதல் வத்துக்குச்சி ஏத்துறப்ப இருக்கிறது இல்ல. இந்த கவனம் முன்னாடியே உனக்கு இருந்திருந்தா இத்தனை வத்துக்குச்சியும் வீணா இருக்காது. இப்படி நம்ம இருட்டுல உட்கார்ந்து இருக்கிற நிலைமையும் வந்திருக்காது. டேய் கண்ணா, வாழ்க்கையில எந்த விஷயம் இருந்தாலும் சரி, முதல்ல வர வாய்ப்பை கடைசி வாய்ப்பா நினைச்சு போராடு. கண்டிப்பா நீ முதல் வாய்ப்புல ஜெயிச்சிருவ. ஆனா அதுவே நீ இந்த வாய்ப்பு போனா என்ன, நம்ம கிட்டதான் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சனா கடைசியா இந்த அமைஞ்ச மெழுகுவர்த்தி மாதிரி தான் உன் வாழ்க்கையும் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.